அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களுக்கு கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி 25 நாட்களுக்கு கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கும்பராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடக்கணும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜூன் மாதம் கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது, அந்த பிரச்சனைகளை அவர்கள் தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம், எந்த கடவுளை வழிபடலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கும்ப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த பதிவு ஒரு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாதம் கும்பராசிக்கு கடந்த சில வாரங்களை விட நற்பலன்கள் நிறைந்த காலகட்டமாகவே இருக்கும். மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாயால் பயணங்கள் முயற்சிகள் கைகூடும். ரிஷப ராசியில் புதன், குரு, சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 2024 ராகு கேது பயிற்சியில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. மாதத்தின் இறுதியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி நடக்கிறது. ஜூன் மாதம் 2024 கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. அதாவது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. ஒவ்வொரு கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது வேறுபட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கும். அந்த வகையில் இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி கும்ப ராசியினருக்கு எப்படிப்பட்ட விஷயங்களில் மாற்றத்தையும் பலன்களையும் அல்லது கவனமாக இருக்கக்கூடிய எச்சரிக்கை தன்மையையும் உருவாக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல பார்க்கும்போது யோகம் தரக்கூடிய புத பகவானினுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் புத பகவான் 3 முறை பார்க்கும் பொழுது பெயர்ச்சியாகிறாரு. ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலையும், ஜூன் 15 முதல் 29 வரைக்கும் மிதுன ராசியிலையும் ஆட்சி பெறுகிறாரு. ஜூன் 30 இருந்து கடக ராசியில சஞ்சரிப்பார். அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சி ஜூன் 12 வரைக்கும் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஜூன் 13 முதல் மிதுன ராசிக்கும் செல்கிறார். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தங்கத்தில் இருந்து விடப்படுகிறாரு. இது சில விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அதே மாதிரி முயற்சிகள் கைகூட வைக்கக்கூடிய செவ்வாய் பகவானினுடைய பெயர்ச்சியானது ஜூன் 1ஆம் தேதி முதல் மாதம் முழுவதும் மேஷ ராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வாரங்களோடு ஒப்பிடும்போது சில முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் காணப்படும். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், அதிலும் குறிப்பாக இந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும். பயணங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். பணவரவு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் மேம்படவும் ஆரம்பிக்கும். சில நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடுங்க. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்க பெறும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஒரு கலவையான மாதமாகவே பெரும்பாலும் இருக்கப்பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட அப்படி இல்லைன்னா குறுகிய தூர பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வீங்க. பயணங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு தரும். செல்வாக்கு மிக்கவர்களுடன் உறவுகளை வளர்த்து கொள்வீங்க. மாத தொடக்கத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெற முடியும். அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் முடிக்கப்படும். உங்களுடைய நேர்மறை ஆற்றல்கள் அல்லது நேர்மறையான
எண்ணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நிதிநிலை மேம்படுங்க. பழைய கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்க செய்யும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு மாத தொடக்கத்தில் எங்கிருந்தோ நல்ல வாய்ப்பு தேடி வருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கிடைக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுவிடக்கூடாது. அப்படி இல்லைன்னா அத்தகைய வாய்ப்பை பெற நீங்கள் நீண்ட நேரம் நீண்ட காலமாக காத்திருக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. கிடைக்கக்கூடிய ஒரு சிறு வாய்ப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாண்டு அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் கிடையாதுங்க. மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் சாதகமாக இருக்கும். இந்த நேரத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நீங்கள் பொழுத கழிப்பீங்க. செவ்வாய் மேஷ ராசியில் ஆட்சியாக அமர்வதால் ருச்சிக யோகம் ஏற்படுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வேலை தொழில் மற்றும் பயணங்கள் சார்ந்த அதிர்ஷ்டமான விளைவுகளை உங்களுக்கு தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் என்னதான் இந்த காலம் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பாதகமான விளைவுகளையும் நீங்கள் சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமான நிலைகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரும், அதிலும் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் 2வது வாரத்தில் நீங்கள் திடீரென்று சில வீட்டு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அதற்காக நீங்கள் நிறைய அலைய வேண்டியதாகவும் இருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சிலையும் சரி நடத்தலையும் சரி பணிவுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியையும் தர வேண்டாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். அதே மாதிரி இந்த ஜூன் மாதம் மத்திம பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜூன் மாதத்தினுடைய 2வது வாரத்தின் கடைசி பகுதியும் 3வது வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது. ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரமோ ஜூன் மாதத்தினுடைய 4வது வாரமோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜூன் மாதத்தினுடைய மத்திம பகுதி அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்ற நிலைகள் உருவாகிறது. அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் குறிப்பாக சில விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு, உற்றார் உறவினர்கள் மத்தியில் சஞ்சலங்கள், சங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதான பிரச்சனைகள் உருவாகலாம். அதுவும் இல்லைன்னா சகோதரர்கள் மத்தியில் உருவாகலாம். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய விளைவுகள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையான அணுகுமுறையோடு நீங்கள் இது பண்ணணும். அதாவது பொறுமையான அணுகுமுறையோடு நீங்கள் அனைத்து விஷயத்தையுமே கையாள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்க கோவப்படுறாங்க, அவங்க விவாதம் பண்ணுறாங்க, கருத்து வேறுபாடு எழுது, நானும் வாக்குவாதம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா குடும்பத்திற்குள்ள சண்டை மோதல்கள் ஆகும். அது பிரிவினையை ஏற்படுத்தும். அது தேவையில்லாத நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும். அதனால் இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையான அணுகுமுறையோடு இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். நம்மளுடைய உறவுகள் மத்தியில் தான் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறீங்க. அதில் எந்தவித தலக்கணமும் வேண்டாம், ஈகோவும் வேண்டாம். இந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஈகோவையும் தலக்கணத்தையும் ஆணவமாக நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பது நீங்களாகவே இருப்பீங்க. எதிர்காலத்திலையும் சரி நிகழ்காலத்திலையும் சரி
பிரச்சனைகளை சந்திப்பது நீங்களாகவே இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஈகோவை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோபத்தை விட்டுவிடுவதும் உங்களுடைய ஆணவத்தை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது அனைத்துமே உங்களுடைய இயல்பான குணங்கள் கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக இவை அனைத்துமே உங்களுக்குள்ள உருவாக தான் செய்யும். அது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் அது உங்களால் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிச்சயமாக உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை, பிடிவாதத்தை, ஈகோவை, அது மட்டும் இல்லாமல் ஆணவத்தை, தலைகணத்தை, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சுபிக்ஷம் தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். வரக்கூடிய பிரச்சனையையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிதாக சுமூகமாக முடித்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு அனுகூலமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் நவகிரகத்தில் சனி பகவான், இவங்க 2 பேரையும் நீங்கள் வழிபடுங்க. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய், வெள்ளி இந்த 2 கிழமைகளில் அம்மன் வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு அல்லது மாரியம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, இந்த மாதிரி நீங்கள் பெண் தெய்வங்களை வணங்கி வருவதன் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியும் சுபிக்ஷமும் நிலை கொண்டிருக்கும்.